இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நேரம் 1:05 இன்றைய லுஹர் பயான் நிகழ்ச்சி பாலாவி ரத்மல்யாய முல்லைஸ்கி மஸ்ஜிதுல் நூரானியா ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து இடம்பெறுகிறது. அங்கு எமது தயாரிப்பாளர் இஸ்பஹான் ஷாஸ்தி மற்றும் அறிவிப்பாளர் முஸ்தபா மஹதூர். இப்போது நாம் அவர்களோடு இணைந்து கொள்கின்றோம். நன்றி ராதிகா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை அருள் மிகுந்த புனித ரமலான் மாதத்திலே நேரடியாக வழங்குகின்ற லுஹர் பயான் இன்று ஹிஜ்ரி 1445 ரமலான் பிறை 28 24வது நிகழ்ச்சிக்காக புத்தளம் பாலாவி ரத்மல்யாய முல்லை இஸ்கீம் நூரானியா ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து இணைந்து கொள்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது முதல் 2 மணி வரை நிகழ்வுகள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையூடாக உள்நாட்டிலும் உலகம் முழுவதும் மொபைலில் SLBC ஆப்பிலும் slbc.lk என்ற இணையதளத்தினூடாகவும் லுஹர் பயான் நிகழ்ச்சியை நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். இன்றைய லுஹர் பயானை நிகழ்த்த இருப்பவர் ரத்மல்யாய மிஸ்பாஹுல் உலூம் அரபு கல்லூரி சிரேஷ்ட விரிவுரையாளர் அப்துல் வதூத் ஃபஸ்லுல் ஹக் தீனி அவர்கள். இனி அருள்மறை அல் குர்ஆன் அருளப்பட்ட இந்த புனித மாதத்தில் அருள்மறை வசனங்களை ஓதி நிகழ்வை நாம் ஆரம்பித்து வைப்போம். கிராத் ஓதுகிறார் அல்ஹாஃபில் மௌலவி அப்துல் மஜீத் ஜஸாவுல்லா ரசீதி அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. صدق الله العظيم. கிராத்தினை ஓதியவர் அல்ஹாஃபில் மௌலவி அப்துல் மஜீத் ஜஸாவுல்லா ரசீதி அவர்கள். புத்தளம் பாலாவி ரத்மல்யாய முஸ்லிம் முல்லை இஸ்கீம் குடியேற்ற பிரதேசம் 2006ஆம் வருடம் உருவாக்கப்பட்டது. முல்லைத்தீவு முஸ்லிம்கள் 1990 இடப்பெயர்வின் பின்னர் உருவாக்கப்பட்ட ஊர் இது. அண்மையில் முல்லைத்தீவு நீராவிப்பட்டி நூரானியா ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து தராவிஹ் பயான் நேரடி நிகழ்வை ஒலிபரப்பும் பாக்கியம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளால் கிடைத்தது. அந்த பள்ளியின் பெயரிலான இந்த பள்ளி முல்லைத்தீவின் தொடர்ச்சியை ஞாபகப்படுத்தி நிற்கின்றது. 1990களின் பின்னர் புத்தளம் மாவட்டம் வடக்கு முஸ்லிம்களை அரவணைத்துக் கொண்ட வரலாறு இருக்கிறது. 3 தசாப்தங்கள் கடந்த நிலையில் புத்தளத்தில் பல ஊர்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. அவற்றுள் முல்லை இஸ்கீம், அனித்தாக இருக்கின்ற அல்காசிம் சிட்டி மற்றும் 100 வீட்டு திட்டம் என்பன குறிப்பிடத்தக்கன. இவ்வூர்களுக்கான பாடசாலை ஒன்றும் காணப்படுவது இப்பிரதேச மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டில் அதன் பங்களிப்பை எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இனி இன்றைய 24வது லுஹர் பயான் நிகழ்ச்சியிலே மஸ்ஜிதுல் நூரானியா பள்ளிவாசலிலே உலமாக்கள், புத்திஜீவிகள், பொதுமக்கள், ஜமாத்தினர், பாடசாலை மாணவர்கள், மதரசா மாணவர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த அவையிலே நூரானியா பள்ளிவாசல் பற்றியும் முல்லை ஸ்கீம் குடியேற்றம் பற்றியதுமான அறிமுகத்தை தருகின்றார் இந்த பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபையினுடைய நிர்வாக சபை செயலாளர் ACM ரியால் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். விண்ணையும் மண்ணையும் அண்ட சராசரங்களையும் படைத்து அரசாளுகின்ற எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். முதற்கண் வந்தோரை வாழ வைத்த புத்தளம் வாழ் மக்களுக்கு நன்றியை தெரிவித்து எமது சிற்றூரை உலகம் பூராக அறிய செய்ய ஒரு அரிய சந்தர்ப்பத்தை தந்த இலங்கை தென்றல் ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சியை ஒழுங்கமைப்பு செய்ய நேரடி ஒளிபரப்பு செய்ய வந்திருக்கும் எமது உறவினரும் மூத்த எழுத்தாளருமான கவிஞர் முல்லை முஸ்ரிபா
முஸ்தபா மகசூர் மற்றும் முஸ்லிம் சேவை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இஸ்பஹான் சாப்தீன் ஆகியோரை நன்றியை தெரிவிப்பதோடு வருக வருகவென வரவேற்று எனது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். எமது முல்லை ஸ்கீம் கிராமத்தின் வரலாறு. எமது கிராமமானது புத்தளம் நகரின் தெற்கு பக்கமாக உள்ள ரத்மலியா கிராம சேவை பிரிவில் அமைந்துள்ளது. முல்லை ஸ்கீம் எனும் கிராமமாகும். இதில் நாலாபுரமும் தென்னம் தோட்டங்களுக்கு நடுவில் அமைந்துள்ளது. எமது அயற் கிராமங்களாக அல் காஸ்மி சிட்டி மற்றும் 100 வீட்டு திட்டம் அமைந்துள்ளது. 1990ஆம் ஆண்டு வடமாகாண முஸ்லிம்கள் தாயகத்திலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட போது முல்லைத்தீவு முஸ்லிம்கள் புத்தளத்தின் பல பகுதிகளில் பறந்து வாழ்ந்து வந்தனர். யுத்தம் முடிந்து மீண்டும் தாயகம் சென்று விடலாம் என்ற நம்பிக்கையுடன் 15 வருடங்கள் கடந்த நிலையில் பல கிராமங்களில் வாழ்ந்த முல்லைத்தீவு முஸ்லிம்களை ஒன்றுபடுத்தி தமக்கென ஒரு தனித்துவமான ஊரொன்றை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் இருந்தது. அந்த சிந்தனையில் சில இளைஞர்களின் மேல் கடுமையான முயற்சியினால் 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதே இந்த முல்லை ஸ்கீம் என்ற கிராமமாகும். இந்த கிராமத்தை உருவாக்கிய அந்த முயற்சியாளர்களின் தியாகத்தை என்றும் நாம் நினைவுபடுத்துகின்றோம். இந்த கிராமம் எல்டி ரிஃபாஸ் மௌலவியின் எண்ணக்கருவிலிருந்து ஆரம்பமானது. அந்த இளைஞர் குழுவுக்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சகோதரர் வை ஜவாஹிர் ஜனோபர் மற்றும் எஸ் ஐயூப் ஆசிரியர், கே ஜமால்டீன் ஆசிரியர் ஆகியோரின் தலைமைத்துவ வழிகாட்டலின் கீழ் உருவாக்கப்பட்ட சிறந்த பொதுநலன் கொண்ட அந்த குழுவில் செயற்பட்டவர்களின் விவரம்: ஏசி ரியாஸ் அதிபர், ஏஎஸ் முசமில் ஆசிரியர், எம்பை உவைஸ் ஆசிரியர், ஏஎஸ் மஹ்ரூப் ஆசிரியர், ஏசிஎம் ரிஃபாய் பிரதம எழுகிதர், சகோதரர் கே எம் அப்துல் கபூர், சகோதரர் எம் ஏ சதுக்கீன், சகோதரர் எம் முசம்மில் ஆகியோரின் மருகும் எம் டி மைசூப் ஆகியோரை நாம் இந்த இடத்தில் வரலாற்று நிறைவாக குறிப்பிட விரும்புகின்றோம். இந்த கிராமத்தின் பெயர் எங்கள் தாயக இருப்பிடம் முல்லைத்தீவு என்பதால் அதன் ஒரு கிளை இது. எனவே முல்லை ஸ்கீம் என்று அமைந்துள்ளது. அதே போல இந்த பள்ளிவாசலின் பெயரும் எமது முல்லைத்தீவில் அமைந்திருக்கும் நூரானியா ஜும்மா பள்ளிவாசலின் பெயரையே பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கிராமத்தானது இந்த இடத்தில் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது இந்த காணியின் உரிமையாளர் முல்லைத்தீவைச் சேர்ந்த சகோதரர் முகமது இப்ராஹிம் நிபாரக் என்பவர். இந்த காணி கொள்வனவு செய்யும் போது இக்காணியை சலுகை அடிப்படையில் தந்து உதவி செய்தார் என்பதையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். மேலும் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்களால் எமது முல்லை ஸ்கீம் கிராமத்திற்கு 250 வீடுகளும் மின்சாரம், வீதிகள் மற்றும் பாலர் பாடசாலை போன்ற ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் செய்து தந்து இந்த கிராமம் உருவாக்கத்துக்கு அடித்தளம் அமைத்து தந்தார் என்பதற்கு இந்த அபிவிருத்தி வேலைகள் என்றும் மன்றி மறவாத அடையாள சின்னங்களாகும். மேலும் எமது மாணவர்கள் பாடசாலை அயற்கிராமமான அல் காசிமி சிட்டியை ரிஷாட் பதியுதீன் என்ற பாடசாலை அமைத்து தந்துள்ளார். மேலும் இந்த கிராமத்தின் பள்ளிவாசல் ஓலை கொட்டுகையில் ஆலமரத்தடியில் 2006ஆம் ஆண்டு ஜும்மா பள்ளிவாசலாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிவாசலின் முதலாவது குத்துபா பிரசங்கம் அப்துல் பதூத் மௌலவியினால் நிகழ்த்தப்பட்டது. எமது கிராமத்தின் முதல் பேஸ் இமாம் எம் அப்துல் பதூத் மௌலவியும் முதல் முஅத்தீன் கே அப்துல் மஜீத் அவர்களும் ஆவார்கள். அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு மேசிலங்கா அமைப்பினர் பள்ளிவாசல் ஒன்று கட்டி தந்தார்கள். காலப்போக்கில் சனத்தொகை கூடும்போது இடப்பற்றாக்குறை ஏற்படவே எமது முல்லைத்தீவைச் சேர்ந்த சகோதரர் அல்ஹாஜ் சாவுல் ஹமீத் முகமது சகீர் அவர்களினால் இந்த கிராமத்தில் வாழ்ந்து மரணித்த தனது மாமா அப்துல் ரஹீம் ஹாஜியார் நினைவாக இந்த பள்ளிவாசலானது புனரமைக்கப்பட்ட அழகான 2 மாடிகள் கொண்ட பெரிய பள்ளிவாசலாக கட்டி 2020ஆம் ஆண்டு மக்களின் பாவனைக்காக வக்குஃப் செய்து மக்களிடம் ஒப்படைத்தார். அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கும் இந்த இடத்தில் எமது ஊர் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மேலும் இந்த ஊரின் அபிவிருத்திக்காக ISRC என்ற தொண்டு நிறுவனம் இதனூடாக மக்தப் கட்டிடம் மற்றும் குடிநீர் வசதிகள் போன்றவற்றையும் செய்து தந்தார்கள் என்பதையும் நன்றியுடன் நினைவுபடுத்துகின்றோம். சில தனிநபர்களும் அபிவிருத்தியை பங்களிப்பு செய்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பள்ளிவாசலின் தலைவராக அப்துல் பதூத் மௌலவி அவர்கள் நீண்ட காலமாக இருந்து இந்த பள்ளிவாசலின் செயற்பாடுகளை நல்ல முறையில் வழி நடாத்தி கொண்டிருக்கின்றார். அதே போன்று இந்த கிராம மக்கள் மிகவும் ஒற்றுமையாகவும் பள்ளி நிர்வாகத்திற்கு கட்பட்டவர்களும் இருப்பது இந்த ஊரின் சிறப்பான விடயமாகும். இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளும் சிறந்த முறையில் செயற்படுவதும் பாராட்டத்தக்கது. அதே போல் எமது முல்லை ஸ்கீம் கிராமத்தில் இன்னும் ஒரு சிறப்பு, சோசியலைட் என்ற சமூக அமைப்பூடாக இங்குள்ள இளைஞர்கள் பல சமூக சேவைகளை எமது மக்களுக்கு தொடர்ந்து செய்து வருவது மிகவும் சிறப்பான விடயமாக குறிப்பிடலாம். மேலும் இந்த கிராம மக்கள் வியாபாரம், அரச உத்தியோகம், சுயதொழில், வெளிநாட்டு வேலை மற்றும் கூலி போன்ற தொழில்களை செய்து வருகிறார்கள். மேலும் எமது சிறிய கிராமத்திலிருந்து பல மாணவர்கள் காபிஸ்களாகவும் மௌலவிகளாகவும் வெளியாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பல மாணவர்கள் பல்வேறு துறைகளின் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தனவந்தர்களுக்கும் நன்கொடையாளருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், எமது பள்ளியில் பணிபுரியும் ஹசரத் தங்கி வேலை செய்வது மிகவும் சிரமமாக உள்ளதால் ஒரு விடுதியொன்றின் உதவியை வேண்டி நிற்கிறோம் என கூடி இதை தொகுப்பை முடித்துக் கொள்கின்றேன். வசலாம். தொகுப்பு எஸ் ஐயூப் ஆசிரியர். இந்த பள்ளிவாசல் பற்றியும் முல்லை ஸ்கீம் ஊர் பற்றியதுமான அறிமுகத்தை வழங்கியவர் பள்ளிவாசல் நிர்வாக சபையின் செயலாளர் ACM ரியால் அவர்கள். இந்த இடத்திலே
முல்லை ஸ்கீம் என்கின்ற நாமத்திலே ஓர் ஊர் உருவாகுவதற்கும் மஸ்ஜிதுல் நூரானியா பள்ளிவாயல் உருவாவதற்கும் காரணமாக இருந்த எல்லாரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் பொருந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நேர்கள் 24வது லுஹர் பயானோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் இந்த பள்ளிவாசலுடைய நம்பிக்கையாளர் சபையினரை நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். பள்ளிவாசலின் நம்பிக்கையாளர் சபை தலைவராக அல்ஹாஜ் ஜுஎம்ஏ பதூத் மௌலவி அவர்கள் செயற்படுகின்றார்கள். செயலாளராக ஜனாப் ஏசிஎம் ரியால் அவர்கள், பொருளாளராக ஜனாப் ஏஆர் உபைதுல்லா மற்றும் உதவி தலைவர்களாக ஜனாப் ஏஆர் ரஸ்மின் மற்றும் ஜே இஸ்தி மௌலவி ஆகியோர் செயற்படுகின்றார்கள். உதவி செயலாளராக ஜனாப் MSM சலாமத் அவர்கள் செயற்படுகின்ற அதேவேளை பள்ளிவாசலுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களையும் இந்த வேளையிலே நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கின்றோம். ஜனாப்களான A வைஸ், SH அன்சார், N நிகுபர், AR அஸ்வர், MM மசூத், AMM ரிலா, Y சுஹைல் மௌலவி, NS முனீர், AA அனீஸ், LT குதுபுதீன், M சமீருல் ஹக் ஆகியோர் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை தற்போது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே பள்ளிவாசலுடைய இமாமாக கடமை புரிபவர் MD அஸ்லம் சாஃபி BA மதனி அவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். பள்ளிவாசலிலே முஅத்தினாக கடமையாற்றி இந்த பள்ளிவாசலுடைய செயற்பாடுகளை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு உதவி கொண்டிருப்பவர் ஜனாப் M ஹசன் அவரையும் இந்த வேளையிலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேர்கள் முல்லை ஸ்கீம் பள்ளிவாயிலிருந்து இன்றைய 24வது லுஹர் பயான் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நாம் பயானுக்கு செல்வோம். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக இடம்பெற இருக்கின்ற பயானை நிகழ்த்துவதற்காக ரத்மல் யாய மிஸ்பாஹுல் உலூம் அரபு கல்லூரியினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் அப்துல் வதூத் ஃபஸ்லுல் ஹக் அவர்களை இப்போது நாங்கள் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجزاء سيئة سيئة مثلها فمن عفا فأصلح وأجره على الله إنه لا يحب الظالمين. صدق الله العظيم. وعن حذيفة رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا تكونوا إمعا تقولون إن أحسن الناس أحسنا وإن ظلموا ظلمنا ولكن وطنوا أنفسكم إن أحسن الناس أن تحسنوا وإن أساءوا فلا تظلموا. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சங்கையான சகோதரர்களே, நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நம்மை உலகத்திலே படைத்து எம்மை அவன் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை, அவகாசங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அவ்வாறு நமக்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து, அதிலும் கடைசி பகுதியிலே நாம் நல்ல பல அமல்களை செய்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிடித்த நோன்புகளும் கொடுத்த தர்மங்களும் செய்த நல்ல கிரியைகளையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆதரவு வைத்தவர்களாக இந்த நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு பல சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறான். ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ் அதன் கூலியை இந்த மாதத்தோடு குறிப்பாக்கி வைக்கப்பட்ட அம்சங்களில் ஒன்றுதான் ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய கூலி, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய கூலி. இது ஏனைய எந்த மாதங்களிலும் கொடுக்கப்படாத, இந்த மாதத்துக்கு மாத்திரம் குறிப்பான ஒரு அம்சமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே நாம் இருக்கும் இந்த இறுதி தருணம் இரண்டு வகையான சந்தோஷங்களை மனதில் கலந்தவர்களாக இருக்கிறோம். ஒன்று, சங்கையான இந்த ரமலான் இவ்வளவு நாட்களாக கோடான கோடி நன்மைகளை நமக்கு அள்ளி தந்தது, முடியுமான அளவு அமல் செய்தோம், அந்த ரமலான் எங்களை விட்டு தற்பொழுது பிரிந்து போகிறதே என்கிற ஒரு கவலை. இன்னும் ஒன்று,
சங்கையான அந்த ஈதுல் ஃபித்ர் எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறதே என்கிற அந்த சந்தோஷம். இப்படியான இந்த நேரத்திலே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேயர் பெருந்தகைகளே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலானின் மூலமாக நாம் பல பயிற்சிகளை பெற்றோம். குறிப்பாக கடைசி பத்தில் அதிகமாக நபி அவர்கள் எங்களுக்கு படித்து தந்த பிரார்த்தனைகளில் ஒன்றுதான், யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புகிறவன், ஆகவே என்னை மன்னிப்பாயா. இந்த துஆவை நபி அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த கடைசி பகுதியில் அதிகமாக ஓதும்படியாக படித்துக் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பண்பு மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புகிறவன். நாம் எங்களுடைய உள்ளங்களில் கை வைத்து கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது, நாம் எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மன்னிப்புக்குரியவர்களாக மாறியிருக்கிறோம். நபி அவர்கள் மன்னிப்பின் சிகரமாக திகழ்ந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் எல்லா விடயங்களிலும் முன்மாதிரி மிக்கவர்கள். குறிப்பாக மன்னிப்புடைய விடயத்திலே நபி அவர்களுடைய அந்த முன்மாதிரி முழு உலகவாழ் மக்களையும் திகைக்க வைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஸ்லிம்களோடு, தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களோடு அவர்கள் கொண்ட அந்த மன்னிப்பு, முஸ்லிம் அல்லாதவர்களோடும் எப்படியான ஒரு மன்னிப்பின் அந்த சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை எங்களுக்கு கிதாபுகளின் மூலமாக படிக்க முடியுமா என்று கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த கடைசி பகுதியிலே அதிகமாக மன்னிப்பை கேட்ட நாம் இந்த ரமலானில் நாம் பெற்றிருக்கும் பயிற்சியானது மன்னிப்பாக இருக்கும் என்ற ஒன்றை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாலே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான ரமலானாக மாறும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த பண்பை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானார். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி அவர்களோடு ஒரு முறை சென்று கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மேனியிலே நஜரான் நாட்டைச் சேர்ந்த ஒரு போர்வை இருந்தது. அவர்கள் அதை மேலே போர்த்தி இருந்தார்கள். போய்க் கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு கிராமத்துப்புற அரபி அவர் நபி அவர்களை அடைந்தார். நபி அவர்களுடைய பின்பகுதியில் இருந்து அந்த போர்வையை வேகமாக இழுத்தார். அந்த போர்வை அதன் ஓரம் கொஞ்சம் கடுமையானதாக இருந்தது, சொரசொரப்பானதாக இருந்தது. ஆகையினால் இழுத்த அந்த வேகத்தினால் நபி அவர்களுடைய தோள் புஜத்தில் அடையாளங்கள் பதிந்திருந்தன. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். பார்த்து எந்த ஒன்றும் அவருக்கு சொல்லவில்லை. அந்த மனிதனை பார்த்து சிரித்தார்கள், புன்னகை பூர்த்தார்கள். பூர்த்துவிட்டு கட்டளையிட்டார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்கொடைகளை கொடுங்கள் என்பதாக சொன்னார். நபி அவர்கள் அந்த மனிதனை மன்னித்தார்கள். இக்கட்டான இந்த கட்டத்திலே வேகமாக அந்த போர்வையை இழுத்ததனால் அவரை ஏசவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை, நிந்திக்கவும் இல்லை, மன்னித்தார்கள். நபி அவர்களுடைய இந்த மன்னிப்பு என்கிற பண்புக்கு ஒரு முக்கியமான ஒரு முன்னுதாரணமாக இந்த சம்பவத்தை எங்களுக்கு படிக்க முடியுமாக. அது மாத்திரமல்ல, மக்காவுடைய வெற்றியின் சந்தர்ப்பத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொதுவாக அனைவர்களையுமே மன்னித்தார்கள். வரலாறுகளை நாங்கள் படித்திருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேயர்களே, ஆகையினால நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டிருக்கிறோம். நாம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மன்னிப்பு என்ற பண்பை ஒரு முக்கியமான ஒரு பண்பாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களோடும் இந்த மன்னிப்பின் பண்பை அவர்கள் மேற்கொண்டதனால் எத்தனையோ பலர்கள்
இஸ்லாத்துக்குள் வந்த வரலாறுகளையும் எங்களுக்கு படிக்க முடியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய அல் இசாபா ஃபீ தம்யீஸ் ஸஹாபா என்ற கிரந்தத்திலே பல சரித்திரங்களை இந்த தலைப்புக்குள்ளே அவர்கள் எழுதியிருக்கிறார். இவைகளெல்லாம் நபி அவர்களுடைய மன்னிப்புக்கு முன்னுதாரணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தனக்கு கீழே இருந்த பணியாட்களை மன்னித்திருக்கிறார்கள். தனக்கு கீழே வேலை செய்கிறவர்களை மன்னித்திருக்கிறார்கள். தன்னுடைய மனைவியர்களை மன்னித்திருக்கிறார்கள். இந்த எத்துணை முதலாளிகள் தொழிலாளர்களுடைய விஷயத்திலே கடுகடுப்போடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் நபியிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு பல வேலையாட்கள் இருக்கிறார்கள். அந்த வேலையாட்களை நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் மன்னிப்பது என்பதாக கேட்டார். என்னுடைய வேலையாட்களை ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை மன்னிப்பது? நபி அவர்கள் மௌனமாக இருந்தார். வந்த மனிதர் மீண்டும் அந்த கேள்வியை கேட்டார். நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். மூணாவது முறையும் அவர் அதே கேள்வியை கேட்டார். கம் நஅஃபு அனில் காதிம், என்னுடைய வேலையாட்களை எத்தனை முறை நான் மன்னிப்பது? மூணாவது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபு அன்ஹு ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா, நீங்களுடைய வேலையாட்களை ஒரு நாளைக்கு 70 தடவைகள் மன்னியுங்கள் என்பதாக சொன்னார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு விசாலமான ஒரு மன்னிப்பின் வாசலை இந்த உம்மத்துக்கு நபி அவர்கள் தானம் செய்து உம்மத்துக்கும் படித்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எனவே எங்களுடைய வேலையாட்களுடைய விஷயத்தில் நாம் மன்னிக்கும் மனப்பாங்கை சங்கையான இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்குரிய ஒரு பண்பாக ஆக்கிக் கொள்வோம். வியாபாரிகளுடைய விடயத்திலே, கடனெடுத்தவருடைய விடயத்திலே, கொடுக்கல் வாங்க செய்யக்கூடியவர்களுடைய விடயத்திலும் நபி அவர்கள் மன்னிப்போடும் பண்போடும் சகிப்புத்தன்மையோடும் நடந்திருக்கிறார். நபி அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலுடைய விடயத்திலே நபி அவர்களுடைய மன்னிப்பு விசாலமானது. ஹதீஸிலே எங்களுக்கு படிக்க முடியுமாக இருக்கிறது. நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹா சம்ஹன் இதா பாஅ சம்ஹா இதா கஸலா, சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானா. துஆ செய்தார்கள். இந்த துஆ, அவர் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் மன்னிக்கக்கூடியவர். கொடுத்த கடனை திருப்பி எடுப்பதில், கொடுத்த கடனை திருப்பி கேட்பதில், கடனை நிறைவேற்றுவதில் அவர் விட்டுக் கொடுப்போடு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிறாரே, அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துஆ செய்திருக்கிறார். கொடுக்கல் வாங்கலிலே நாங்கள் கடையிலே பணத்தை கொடுத்து சாமானை வாங்குகிறோம். சில நேரங்களில் அவர்கள் சிறிய தொகை மீதி தர வேண்டி வரும், இல்லாமல் இருக்கும், அதை வாங்குகிறவர் மன்னிப்பது. சில நேரங்களில் நிலைமை மாறி வரும், நாங்கள் கொடுக்க வேண்டி வரும், அவர் மன்னிப்பது. எனவே கொடுக்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவரும் இது போன்ற விடயங்களில் மன்னிப்போடு விட்டுக் கொடுப்போடு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிறவர்களுக்கு நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டி துஆ செய்திருக்கிறார். எவ்வளவு தூரம் மன்னிப்பு ஒரு விசாலமான ஒரு பகுதி. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த தருணத்திலே நாம் எங்களுடைய வாழ்க்கையின் பக்கம் ஒரு கணம் திரும்பி பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மன்னிப்பின் பண்பு எவ்வளவு தூரம் குடிகொண்டிருக்கிறது. மன்னிப்பின் பண்பு எவ்வளவு தூரம் குடிகொண்டிருக்கிறது. மன்னிப்பு என்பது அது அல்லாஹ்வுடைய அச்சம் பயத்துக்கு மிக நெருக்கமான ஒரு அமல், நெருக்கமான ஒரு அமல். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா, நீங்கள் மன்னிப்பது அல்லாஹ்வுடைய இறை அச்சத்துக்கு மிக நெருக்கமான ஒரு செயல் என்பதாக அல்லாஹ் சொல்றான். மன்னிப்பதனால எந்த ஒரு மனிதனுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ் குறைக்க போவது கிடையாது.
நாம் எத்தனை 1000 தடவை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டிருப்போம் இந்த கடைசி 10 நாம் எத்தனை பேரை மன்னித்திருக்கிறோம்? மன்னிப்பதனால் எந்த ஒரு மனிதனுடைய கண்ணியமும் ஒருபோதும் குறைந்து போவது கிடையாது. மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்துகிற ஒரு அமல். விட்டுக் கொடுப்பு என்பது, சகிப்புத்தன்மை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குகிற மிக மேலான ஒரு அமல். வலமன் ஸபர வகஃபர இன்ன ذلك لمن عزم الامور. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பொறுமையை கையாண்டு பொறுமையை கையாண்டு மன்னித்து வாழ்வதற்கிறதே, அப்படிப்பட்டவர்கள் அதுதான் காரியங்களில் மிக உறுதிமிக்கது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்றைக்கு நம் சமூகத்திலே, சமுதாயத்திலே மன்னிப்பதா, அவரை மன்னிப்பதா, இன்னைக்கு எத்தனையோ பேருடைய மன்னிப்புக்கு அவர்களுடைய கௌரவம் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது, அந்தஸ்து தடையாக இருக்கிறது. எத்தனையோ பேருடைய மன்னிப்புக்கு அவர்களுடைய பணம் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே மன்னிப்புக்குரிய அந்த பண்பு ஒரு மனிதனையும் ஒரு போதும் தாழ்த்தி விடாது, அவனை கேவலப்படுத்தி விடாது, அவனை கண்ணியப்படுத்தியே ஆகும், அவனை உயர்த்தியே ஆகும். ஹதீஸில் நபி அவர்கள் மிக தெளிவாக சத்தியமிட்டு சொன்ன விடயங்கள் 3 விடயங்களை சொன்னார்கள். நபி அவர்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள். சில அறிவிப்புகளில் நபி அவர்கள் இந்த 3ஐயும் உறுதியாக சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அதில் முதலாவது சொன்னார்கள், எந்த மனிதன் செய்யக்கூடிய தவறை மன்னிப்பானோ அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தாமல் விடமாட்டான். ஒரு அறிவிப்பிலே நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தாமல் விடமாட்டான் என்பதாக சொன்னார். மன்னிப்பு மனிதனை கண்ணியப்படுத்தும் ஒரு செயலே தவிர மன்னிக்கிறதுனால அல்லாஹ் யாரையும் தரக்கு வைக்க மாட்டான். முஹத்திஸீன்கள் சிலர்கள் வியாக்கியானம் செய்யும் பொழுது சொல்கிறார்கள், எந்த மனிதனுடைய கௌரவமும் எந்த மனிதனுடைய மரியாதையும் அதாவது அவருடைய வாழ்க்கையில் மன்னிப்பை கொடுப்பதற்கு தடையாக இருக்கிறதோ, எந்த மனிதனுடைய கௌரவமும் கண்ணியமும் அவன் ஒருவரை மன்னிப்பதற்கு தடையாக இருக்கிறதோ அந்த கௌரவம் அவனை இழிவில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக சொல்கிறார். அல்லாஹ் முழு உம்மத்தை அதிலிருந்து பாதுகாப்பானார். சிலர்கள் சொல்லுவார்கள், சுய கௌரவத்தை எப்படி விட்டுக் கொடுப்பது? மன்னிக்கிறதுனால கௌரவம் குறைந்து போயிடுமே, மன்னிப்பதனால எங்களுடைய அந்தஸ்து குறையுமே. அன்புக்குரியவர்களே, ஒரு வித்தியாசமான ஷைத்தானிய சிந்தனைகளில் ஒன்றுதான் இது. நபியவர்கள் தெளிவாக சொன்னார்கள், மன்னிப்பதனால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தாமல் விடமாட்டான், சத்தியமிட்டு சொன்னார். இரண்டாவது சொன்னார்கள், ஒரு மனிதன் கொடுக்குகிற தர்மம் அவருடைய செல்வத்தில் எந்த குறையையும் உண்டாக்காது, எந்த குறையும் உண்டாக்காது. அதனால அள்ளி அள்ளி தர்மம் கொடுப்பவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். பெரும் பாக்கியசாலிகள் அவர்கள் தங்களுடைய பணத்தை வளர்க்கிறார்களே தவிர குறைப்பது கிடையாது. குர்ஆனிலும் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், வயுர்பி ஸதகாத், தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். எனவே தர்மம் கொடுக்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்தில் உண்மையான இஹ்லாஸ், மன தூய்மை, யாருடைய இகழுக்கும் புகழுக்கும் அல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி என்ற அந்த தூய எண்ணத்தோடு கொடுக்கும் தர்மம் எங்களுக்கு கியாமத்துடைய நாளையிலே வளர்ந்து வளர்ந்து பெரும் மலைகளை போல் அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பான். இரண்டாவது விடயம். மூணாவது விடயம், நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் அல்லாஹுக்காக வேண்டி பணிந்து போவானோ அல்லாஹ் அவனை உயர்த்தாமல் விடமாட்டான். பணிவு மனிதனை உயர்த்தும். இன்னொரு அறிவிப்பிலே நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் மக்களிடத்தில் யாசகம் கேட்கும் வாசலை திறப்பானோ அல்லாஹ் அவனுடைய விடயத்தில் ஏழ்மையின் வாசலை அல்லாஹ் திறந்து விடுவான் என்பதாக சொன்னார். சத்தியமிட்டு சொன்ன விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன்னிப்பு என்பது, விட்டுக் கொடுப்பு என்பது, சகிப்புத்தன்மை என்பது மனிதனுடைய பண்புகளில் மிகவும் உயர்ந்த ஒரு பண்பு.
அதனாலதான் நபி அவர்கள் கடைசி 10 விடயத்தில் கூடுதலாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். மன்னிப்பை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே இது அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று. நாமும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரமலானின் மூலமாக இப்படியான மன்னிப்பின் பக்குவத்தை வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்று எத்தனையோ கணவன்மார் மனைவியை மன்னிக்க தயாரில்லை. எத்தனையோ மனைவி கணவனை மன்னிக்க தயாரில்லை. எத்தனையோ சகோதரர்களை மன்னிக்க தயாரில்லை. எத்தனையோ பக்கத்து வீட்டுக்காரர்கள் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை மன்னிக்க தயாரில்லை. எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க தயாரில்லை. எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்க தயாரில்லை. இதனால என்ன ஏற்பட்டிருக்கிறது? குடும்ப உறவுகளுக்குள் பல விரிசல்களை எங்களுக்கு பார்க்க முடியுமா? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி கணவனை மன்னிக்கிறதுனால அல்லாஹ் மனைவியின் அந்தஸ்தை நிச்சயமாக உயர்த்துவான். கணவன் மனைவியை மன்னிக்கிறதுனால மனைவியின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான் என்ற சந்தேகம் கிடையாது. சின்ன சின்ன விடயங்கள், சாதாரண விடயங்கள், இவைகளுக்காக வேண்டி இன்று மன்னிப்பை விட்டும் தூரமாக நம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமது நாட்டிலே நடந்த ஒரு உண்மை சம்பவங்களில் ஒன்றுதான் மூத்த ஆலிம்களில் ஒருவர். அவர் ஒரு காதியாராக இருந்தார். ஒரு காதி, நீண்ட காலமாக காதியாக செயல்பட்டவர். அவர் தன்னுடைய மஹ்கமாவிலே நீதி காதி பதி உடைய இடத்திலே இருக்கும் பொழுது சுமார் 80 வயதை தாண்டிய ஒரு குடும்பம் வந்தார்கள், கணவனும் மனைவி. இது நான் சொல்கிறது அவர் நேரடியாக அவரிடமிருந்து நான் கேட்டது. வந்து அவர் காதியாரிடத்துல கேட்டாரு, காதியாரே எனக்கு டிவோர்ஸ் லெட்டர் தாங்க. இவர் கேட்டாரு, காதியார் என்னங்க நீங்க கபருக்கு போற வயசுல வந்து டிவோர்ஸ் லெட்டர் கேட்டு வந்திருக்கிறீங்களே, கபருக்கு போற வயசுல நீங்க டிவோர்ஸ் லெட்டர் கேட்டு வந்திருக்கிறீங்களே, 80க்கும் அதிகமான வயசு அவருக்கு. அவர் சொன்னாராம் மனைவியை பார்த்து, இந்த பாருங்க இவர்கிட்ட எத்தனையோ நாளா நான் புதினா கீரையில சட்னி போட்டு தர சொல்றேன், இத்தனை நாளா தரல, அதனால முடிவெடுத்துட்டேன் இவரை டிவோர்ஸ் பண்றதுதான். எதுக்கு? புதினா கீரையில சட்னி போட்டு கொடுக்காததுனால. அன்புக்குரியவர்களே, அது இதுல 2 விடயங்கள் இருக்குது. ஒன்று படிப்பினையும் இருக்கிறது, இன்னொன்று எவ்வளவு தூரம் ஒரு கணவன் மனைவியினுடைய புரிந்துணர்வுகள் தேவை என்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு ஆழமான விடயம் அதில் பதிந்திருக்கிறது. ஒரு கணவன் மனைவி எவ்வளவு கிதுமத்து செய்ய வேண்டும், அதனால் அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை உயர்வை மாண்பு வைத்திருக்கிறான். இன்று எத்தனையோ கணவன்மார் மனைவிட்ட எதுவுமே கேட்கறது இல்லை. ஏன்? கேட்டு கேட்டு சலிச்சு போய்த்தாங்க. அவர்கிட்ட கேட்கிறத கடையில போயிட்டு வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். இந்த எத்தனையோ கணவன்மார் அப்படித்தான் வாழ்றாங்க. சும்மா கேட்டு ஏன் பிரச்சனை பண்றது? காசு இருக்குது, கடையில தான் மாஷா அல்லாஹ் போய் சாமான வாங்கி சாப்பிட்டு போயிடலாமே. இல்ல மாஷா அல்லாஹ் இந்த எத்தனையோ மனைவியர்கள் இருக்கிறாங்க, கேட்கிறதை சலிக்காமல் கணவனின் மாண்பை மகத்துவத்தையும் விளங்கிய மனைவியர்கள் அவர்களுக்கு கேட்கிறதை போன்று செய்து கொடுக்கக்கூடிய அப்படியான நல்லவர் சீதேவிகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அதனால இப்படியான குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் மன்னிப்புக்கு அடிப்படையான ஒரு அம்சம், மன்னிப்புக்கு அடிப்படையான ஒரு அம்சம் தான் புரிந்துணர்வு விட்டுக் கொடுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மனைவியர்களோடு எப்படி இந்த தலைப்புக்குள் வாழ்ந்து எங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார். எத்தனையோ சம்பவங்களை, சரித்திரங்களை படிக்கலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ குடும்பங்கள் பெற்றோர் பிள்ளைக்கு சொத்து கொடுக்காதனால், பிள்ளைகளுடைய விடயத்தில் பெற்றோர்கள் இன்றைக்கு எத்தனையோ அண்டை வீட்டுக்காரர்கள் பகைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன விடயங்களை மன்னிக்க முடியாமல், சாதாரண விடயங்களை மன்னிக்காமல் எத்தனையோ வருடங்களாக பகைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான மன்னிப்பு, விட்டுக் கொடுப்பு, சகிப்புத்தன்மை என்ற இந்த உயரிய பாடத்தை இந்த ரமலான், அதிலும் குறிப்பாக கடைசி 10 நமக்கு படித்து தந்திருக்கிறது. ஆகையினால இந்த உயர்ந்த இந்த பண்பை எங்களுடைய பண்பாக நாம் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சிப்போம். இதுவே உயர்ந்த ஒரு பண்பாக மாறும். நாளைக்கு மௌத்துக்கு பின்னால மீசானுடைய தராசிலே நிறுத்தப்படக்கூடிய அமல்களிலே மிகவும் பாரமுள்ள அமல்
நல்ல குணம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குணங்களில் உயரிய குணம் மன்னிப்பு என்னும் குணம் என்பதாக ஒரு கவிஞர் கூறுகிறார். குணங்களில் பண்புகளில் உயரிய குணம் மன்னிப்பு என்றும் குணம் என்பதாக கூறுகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் இந்த சங்கையான ரமலானுடைய இந்த சந்தர்ப்பத்திலே நாம் இந்த மன்னிப்பை எங்களுக்குரிய உயரிய ஒரு பண்பாக எடுத்துக்கொள்வோம். நாங்கள் மன்னிப்போம், விட்டுக் கொடுப்போம், பணிந்து நடப்போம், சகிப்புத்தன்மையோடு இருப்போம். நாம் ஒவ்வொருத்தரும் முடிவெடுப்போம். இன்று எத்தனையோ உறவுகள் எங்களுக்குள் இருக்கிறார்கள். நான் இதுவரைக்கும் பேசவில்லையே, நான் இதுவரைக்கும் கதைக்கவில்லையே, வெறுத்து வாழுகிறேனே, உதறி வாழுகிறேனே, தள்ளி வாழுகிறேனே என்ற சிந்தனை உடையவர்கள் அனைவர்களும் உறுதியாக உள்ளத்தில் ஒரு நீயத்தெடுப்போம். இதுக்கு பின்னால நான் கண்ணியத்தை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து நாம் அவர்களை மன்னிப்பதற்கு முன்வருவோம். கண்ணியத்தை மக்களிடத்தில் எதிர்பார்ப்பதல்ல, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து இப்படி ஒரு பண்பை எங்களோட வாழ்க்கையில் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிப்போம். இது இந்த ரமலானில் நாங்கள் படிக்கும் ஒரு பாடமாக அமையட்டும். அது போன்று அன்புக்குரியவர்களே, சங்கையான ரமலானுடைய கடைசி பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு தினங்களிலே பெருநாளுடைய இந்த நிகழ்வு எங்களுக்கு வர இருக்கிறது. இப்படியான இந்த கட்டத்திலே குறிப்பாக நபி அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ருடைய அமலை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த விடயத்தில் நாம் கூடுதல் கவனம் செலுத்துவோம். ஒவ்வொருவரும் அவரவர்களுக்குரிய இந்த ஹக்குகளை முறையாக உரிய நேரத்திலே உரிய பொருளில் இருந்து நாங்கள் வெளியாக்கி கொடுத்து எங்களுடைய நோம்பிலே ஏற்பட்ட அனைத்து தவறுகளுக்கும் தப்புகளுக்கும் ஒரு சுத்தத்தை அந்த ஜகாத்துல் ஃபித்ராக நாம் எடுத்துக்கொள்வோம். அது போன்று பெருநாளுடைய தினம் எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சங்கையான ஒரு தினம், முக்கியமான ஒரு தினம். அப்துல் ஹக் அத்-தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மா சபத பி சுன்னah என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார். அப்துல் ஹக் அத்-தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ் மா சபத பி சுன்னah என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், 5 இரவுகள் இருக்கிறது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரவு. அதில் ஒன்று ஜும்ஆ நாளுடைய இரவு, மூணாவதும் ஹஜ்ஜு பெருநாளுடைய நோன்பு பெருநாளுடைய இரவுகள், மூணாவது ரஜபுடைய மாதத்தின் முதல் நாள் இரவு, 5வது ஷஅபானுடைய மாதத்தின் 15ஆம் நாள் இரவு. எனவே வெள்ளி இரவு, நோன்பு பெருநாளுடைய இரவு, ஹஜ்ஜு பெருநாளுடைய இரவு, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாள் இரவு, ஷஅபானுடைய 15ஆம் நாள் இரவு. இந்த 5 இரவுகள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரவுகளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற அவர்களுடைய அந்த கூற்றை அந்த கிதாபிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். எனவே வரும் அந்த ரமலானுடைய அந்த கடைசி பகுதியை பிரயோஜனமாக பெருமதியாக கழிப்போம். எங்களுடைய ஆடைகளை தெரிவு செய்யும் விடயத்திலே வீண் விரயத்தை தவிர்ப்போம். எங்களுக்கென்று வரையறுக்கப்பட்டிருக்கும் ஆடை கலாச்சாரத்துக்குள் இருந்து எங்களுடைய ஆடை விவகாரங்களை அமைத்துக் கொள்வோம். பெருநாளுடைய தினத்தில் இரவுகளை களியாட்டங்களிலே வீண் விளையாட்டுகளிலே கழிப்பதை தவிர்த்து கஷ்டப்பட்டு 29 நாட்கள் 30 நாட்கள் செய்த அமல்களை நாங்கள் வீணடித்து விடாமல் அதை பாதுகாக்கும் விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஞ்சி இருக்கும் தினங்களை நல்ல முறையில் கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வான் என்ற பிரார்த்தனையோடு நாம் இந்த நேரத்திலே காசாவிலே பிலஸ்தீனிலே வாழுகிற மக்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்வோம். அவர்கள் சிரமத்தோடு தியாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முழு உலகமும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்காக வேண்டியும் இந்த நேரத்திலே பிரார்த்தனைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எஞ்சியிருக்கும் தினங்களை பிரயோஜனமாக கழிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் எப்படி தான் மன்னிப்புக்குரிய பண்புள்ளவனாக இருக்கிறானோ எங்களையும் அப்படிப்பட்ட மன்னிக்கும் பண்புள்ளவர்களாக அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக என்று கூறி இந்த நேரத்திலே எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவையின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இஸ்பஹான் ஷஹாப்தீன் அவர்களுக்கும் அதே போன்று அறிவிப்பாளர்கள் ஒருவரான முஸ்தபா மஹ்சூர் ஆசிரியர் அவர்களுக்கும் முதானியா ஜும்மா மஸ்ஜித் நிர்வாகத்தினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேர்கள் இதுவரை மன்னிப்பின் மகிமையை மையமாக கொண்டு பயான் நிகழ்த்து கேட்டீர்கள். ரத்மல் யாய மிஸ்பாஹுல் உலூம் அரபு கல்லூரி சிரேஷ்ட விரிவுரையாளர் அப்துல் வதூத் ஃபஸ்லுல் ஹக் தீனி அவர்கள் இதுவரை பயானை நிகழ்த்தினார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நேர்கள் பாலாவி ரத்மல் யாய முல்லை ஸ்கீம் ரூரானியா ஜும்மா மஸ்ஜிதிலிருந்து இன்றைய 24வது லுஹர் பயான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எமது நிகழ்ச்சிகளை FM 102.1 மற்றும் 102.3 அலைவரிசைகளிலும் உலகம் முழுவதும் www.slbc.lk என்ற இணையதளத்தினூடாகவும் மொபைல் ரேடியோ ஆப்பினூடாகவும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24வது லுஹர் பயான் முல்லை ஸ்கீம் மஸ்ஜிதுல் நூரானியாவில் இருந்து
நேரலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனி கேள்வி நேரத்திற்கு வருகின்றோம். வழமையாக ஒவ்வொரு லுஹர் பயானிலும் பயானின் பின்னர் கேள்வி கேட்கப்படுவது வழமை. ஆனால் இன்றைய தினம் கேள்வி கேட்கப்பட மாட்டாது என்பதனை நேர்களுக்கு அறிய தருகின்ற அதேவேளை லுஹர் பயான் நிகழ்ச்சி தொடரின் இறுதியாக நேற்றைய நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்வி வினா இலக்கம் 23 சரியான விடை உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்பதாகும். சரியான விடையினை அனுப்பிய ஆயிரக்கணக்கானோரில் அதிர்ஷ்டசாலிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இருவர் சிம்ரா பைசல் குடத்தவலவல உக்குவெல்ல மாத்தலை மற்றும் ஒருவர் சுல்பா ஹசன் இலக்கம் 331 கீழ் C2 புலனாவெவ தேவகுவ கலேவல புலனாவெவ தேவகுவை சேர்ந்த சுல்பா ஹசன் மற்றும் மாத்தலை உடத்தளவல உக்குவலியை சேர்ந்த சிம்ரா பைசல் ஆகியோருக்கு இந்த வேளையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி இன்ஷா அல்லாஹ் நாளைய லுஹர் பயான் நிகழ்ச்சி கொழும்பு 10 மாளிகாவத்தை அப்பல்வத்தை பிலால் ஜும்மா மஸ்ஜிதில் இருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்பட இருக்கின்றது என்பதையும் அறிய தருகின்றோம். அங்கு நாளைய தினம் பயானை நிகழ்த்த இருக்கின்றார் மௌலவி ரிஸ்னி ஷாஃபி அவர்கள். அதேவேளை சென்ட்ரல் அலைவரிசைகளில் தினமும் இரவு 9:25 முதல் 10:30 வரை ஒலிபரப்பாகும் தராவிஹ் பயானின் இன்றைய நிகழ்ச்சி புத்தளம் மதுரங்குழி கடையாமோட்டை ஒமர் ஜும்மா மஸ்ஜிதில் இருந்து நேரலையாக ஒலிபரப்பப்பட இருக்கின்றது என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அங்கு பயானை நிகழ்த்த இருக்கின்றார் கடையாமோட்டை ரசீதியா அரபு கல்லூரி விரிவுரையாளர் மௌலவி MSM சல்மானுல் வாரிஸ் தீனி அவர்கள் பயான் நிகழ்த்த இருக்கின்றார் என்பதையும் அறிய தருகின்றோம். இனி லுஹர் பயான் கேள்வி நேரம் பற்றிய அறிவிப்பொன்றுக்கு வருகின்றோம். ஆரம்பத்தில் இருந்து நாம் லுஹர் பயானில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதாக அறிவித்து வந்திருக்கின்றோம். தினமும் பயானில் இருந்து கேள்வி கேட்கப்பட்டு தினமும் 2 பேர் தெரிவு செய்யப்பட்டு ரமலான் இறுதியில் வெற்றியாளர்களிடையே 12 பேர் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதாக அறிவித்திருந்தோம். இதுவரை 23 லுஹர் பயான்களில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. 46 வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு லுஹர் பயான் நிகழ்ச்சியினூடாக அவர்களது பெயர் விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வெற்றியாளர்களிலிருந்து 12 பேர் அதிர்ஷ்டசாலிகளாக தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். ஆம், அந்த 46 பேரிலிருந்து 12 பேர் அதிர்ஷ்டசாலிகளாக தெரிவு செய்யப்படுகின்ற நிகழ்வு இன்றைய தினம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நிறைவேற்று அதிகாரிகள் முன்னிலையில் இடம்பெற இருக்கின்றது என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகின்றோம். அந்த 12 அதிர்ஷ்டசாலிகள் யார் என்பதை அறிவதற்கு நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். ஆம், இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற லுஹர் பயான் நிகழ்ச்சியிலே அந்த 12 வெற்றியாளர்களுடைய பெயர் விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றது என்பதையும் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்துகின்றோம். 12 அதிர்ஷ்டசாலிகளுக்கும் தலா 10,000 ரூபாய் பெறுமதியான பரிசு பொதி அனுசரணையாளர்களினால் வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவிக்கின்றோம். நோன்பு பெருநாளின் பின்னர் லுஹர் பயான் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் இர்ஷாடே காதர் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளை தொடர்பு கொண்டு இது பற்றிய விவரங்களை அறிய தருவார் என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இனி லுஹர் பயான் நிகழ்ச்சியினுடைய அனுசரணையாளர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். கொழும்பு 9 ஹேன்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட், நாராயண்பேட்டை நாவல வீதியில் அமைந்திருக்கின்ற ரஜப்டீன் அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட், வெள்ளவத்தை மெரைன் கிரேன் பெங்கட் ஹால், கொழும்பு 11 கிஃப்ட் என்டர்பிரைசஸ், கொழும்பு 11 PM முஹம்மது அலி அண்ட் கம்பெனி, வெள்ளம்பிட்டிய AB பேக்கர்ஸ் ஆகிய நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களையும் இந்த வேளையிலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய லுஹர் பயான் பாலாவி இல்லையடி முல்லை ஸ்கீம் நூரானியா ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனி நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு நாங்கள் வருகின்றோம். இறுதியாக துஆ பிரார்த்தனை இடம்பெற இருக்கின்றது. அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகின்றான், மன்னிப்பு கோரும்படி அடியானை வேண்டுகின்றான், மன்னிப்பு வழங்குகின்றான். மன்னிப்பு வழங்குகின்ற இந்த ரமலான் மாதத்திலே துஆ பிரார்த்தனை இடம்பெற இருக்கின்றது. துஆ பிரார்த்தனை நிகழ்த்துவதற்காக மஸ்ஜிதுல் நூரானியா ஜும்மா பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபையினுடைய தலைவர் அல்ஹாஜ் மௌலவி JM அப்துல் வதூத் ஜிப்ரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. يا أرحم الراحمين يا أرحم الراحمين. لا إله إلا الله الحليم الكريم.
سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية والسلامة. نستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم إنا نسألك العفو والعافية في الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم اهدنا واهد بنا واهد الناس والجان جميعا. اللهم احي الدين كله في العالمين كله إلى مغاربها ومساركها. யா அல்லாஹ், இருப்பியாளனே, இரக்கமுள்ள எஜமானனே, எங்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு மேலான கிருபை செய்வாயாக. அவருடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக. அவருடைய கபறுகளை விசாலமாக்கி வைப்பாயாக. சங்கியானவர்களை பாவம் நரகத்தை விட்டும் அவர்களை பாதுகாத்தல்வாயாக. சங்கியான ரமலான் மாதத்தை அடைந்தோம் யா அல்லாஹ். உனக்காக வந்து நோன்பு நோற்றோம் யா அல்லாஹ். குர்ஆன் ஓதுகிறோம் யா அல்லாஹ். தராவீஹ் தொழுவோம் யா அல்லாஹ். என்னென்ன நல்ல அமல்கள் செய்தோமோ அனைத்து அமல்களை நீ புரிந்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. அந்த அமல்களை கொண்டு எங்களுக்கு சகல கயிர்களையும் நலவுகளையும் தந்துள்வாயாக. அதிலும் விசேஷமாக உன்னுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் தந்துள்வாயாக. உன்னுடைய திரு லிகாவை தந்துள்வாயாக. அன்பாளனே, அருளாளனே, நாம் உலகத்திலே வாழும் போது என்னென்ன தவறுகள், தப்புகள், குறைகள் செய்தோமோ அனைத்து குற்றங்கள், குறைகளை எல்லாம் மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இனிமேலும் நம்மிடத்திலே கேட்ட தௌபாவின் அடிப்படையில் இதற்கு பின்னால் பாவங்கள் செய்யாமல் எங்களை பாதுகாத்துள்வாயாக. பாவங்களில் வெறுப்பை தந்துள்வாயாக. நல்ல ஆசை ஆர்வத்தை தந்துள்வாயாக. இருப்பியாளனே, அன்பாளனே, இந்த சங்கியான ரமலானுடைய மாதத்தை என்ன முறையிலே கழிக்க வேண்டும் என்று சொன்னாயோ அல்லாஹ், அந்த முறையிலே கழிப்பதற்கு தவறியவர்களை நீ மன்னித்தல்வாயாக. அவர்கள் இந்த முறையிலே கழித்தவர்களை ஏற்றுக்கொள்வாயாக. நீ இந்த மாதத்தை எங்களுக்கு ஒரு தூதுவனாக அனுப்பி இருக்கிறாயா அல்லாஹ். இந்த தூதுவத்தை நிறைவேற்றி வரும்பொழுது அவர்கள் இந்த தூதுவத்தினுடைய துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அந்த தூதுவத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு நீ கபூல் செய்து கொள்வாயாக. எங்களை நல்லவர்கள் ஆக்கிடுவாயாக. இந்த மாதத்திலே என்ன செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் உன்னுடைய தேர்ப்படுத்தத்துக்காக வேண்டி செய்தோம் யா அல்லாஹ். உன்னுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி செய்தோம் யா அல்லாஹ். நாளை மறுமையிலே நீ வழங்கக்கூடிய உனது உயர்ந்த பதவிகளை, அந்தஸ்துகளை நீங்கள் தந்துள்வாயாக. இருக்கிறானே, நாம் இந்த மாதத்திலே அறிந்தும் அறியாமல் சில வேளைகளை தவறுகள், தப்புகள் செய்திருப்போம் யா அல்லாஹ். உன்னுடைய தயாளத்தின் காரணமாக எங்கள் பாவங்களை மன்னித்தல்வாயாக. உலக முஸ்லீம்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. கண்ணியமானவனே, அன்பாளனே, உன்னிடத்திலே கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ், நம்ம கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நலவுகளை எல்லாம் உன்னிடத்திலே கேட்டார்களோ அனைத்து நலவுகளை எங்களுக்கு தந்துள்வாயாக. என்ன விடயங்களை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்து விடயங்களை விட்டு எங்களை பாதுகாத்துள்வாயாக. கிருபையாளனே, அன்பாளனே, இரக்கமானவனே, எங்களுடைய துவாக்களை தனிப்பெருக்கினால் அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஹல்லாவிலே நாம் உனக்காக வேண்டி இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்தவர்களுக்கு யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. அவருடைய வாழ்க்கைகளை, நீ கயிறுகளை, நலவுகளை உண்டாக்கிவாயாக. இதற்காக யாரையெல்லாம் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த நிகழ்ச்சிகளை, இந்த அமல்களை, இந்த பயான்களை எல்லாம் யார் யார் உலகத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த அமல்களை அவர் பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுக்கு மேலான நலவுகளை, வழிகாட்டுகளை ஏற்படுத்தி கொடுத்துள்வாயாக. கேட்ட பயான் அடிப்படையிலே நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நீ மேலான கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மாதத்திலே என்னென்ன ராமத்தையும் மகபரத்தையும் நீ அறிந்தாயோ அனைத்து நிலைமைகளையும் நீ எங்களுக்கு தந்துள்வாயாக. இருக்கிறார்கள் எங்களுடைய துவாக்களையும் உனது தனிப்பெரும் கருமையினாலே அங்கீகரித்து அருள் புரிவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சியில் துவா இறைஞ்ச கேட்டீர்கள். துவா ஓதியவர் மஸ்ஜிதுல் நூரானியா ஜும்மா பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபையின் தலைவர் மௌலவி அல்ஹாஜ் ஜி.எம். அப்துல் வதூத்
ஜிப்ரி அவர்கள், அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். முல்லை ஸ்கீம் நூரானியா மஸ்ஜித் முல்லைத்தீனுடைய நீராய்ப்பட்டி நூரானியா மஸ்ஜிதை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒரு கிளை ஊராக செயற்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த பள்ளிவாசலிலே அயலில் உள்ள ஊர் மக்கள் போற்றுகின்ற அளவுக்கு பள்ளிவாசலுடைய ஜமாத்தினரும் நிர்வாகமும் இணைந்து பல்வேறு அபிவிருத்தி பணிகளிலே ஈடுபட்டு வருவது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. பள்ளிவாசலுடைய செயலாளர் தனது உரையின் போது ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார். இந்த பிரதேசங்களில் பள்ளிவாசலில் கடமையாற்றுகின்ற ஹஸ்ரத்மார் தங்குவதற்கான விடுதி வசதி இல்லாமல் இருப்பது பெரும் குறையாக காணப்படுவதாக குறிப்பிட்டார். அதனை இந்த வேளையிலே லுஹர் பயான் ஊடாக நாங்கள் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு அறிய தருகின்றோம். ஹஸ்ரத்மாருக்கான விடுதி வசதி கிடைக்கும் பட்சத்தில் சிறப்பான நிர்வாக அமைப்பு உருவாக வெளியமைக்கும். அல்லாஹ் ஒரு மணிக்கே புகழ் அனைத்தும். இந்த வேளையிலே மர்ஹூம் தாராபுரம் ஹாஜா ஏ அலாவுதீன் அவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். அல்காசிம் சிட்டியிலே வசித்து வந்தவர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாமடத்தின் முஸ்லிம் சபையில் அதிகமான நாடகங்களை எழுதிய ஒரு கலைஞர். அகதிகள் பிரச்சனையை நாடகத்தில் மையப்படுத்தி பேசிய ஒரு கலைஞர். அவருக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுவனவதியை வழங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு, இந்த இடத்திலே உலமாக்கள், பெரியவர்கள், ஜமாத்தினர், பாடசாலை மாணவர்கள், மதரசா மாணவர்கள் என அனைவரும் கூடியிருக்கின்ற இந்த நேரத்திலே புத்தளம் பாலாவி ரத்மல்யாய முல்லை ஸ்கீம் மஸ்ஜிதுல் நூரானியா ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாக சபையினரை நாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம். தலைவர் அல்ஹாஜ் ஜிஎம்எம் வதூத் மௌலவி அவர்கள், செயலாளர் ஏசிஎம் ரியால், பொருளாளர் ஏஆர் உபைதுல்லா, உதவி தலைவர்கள் ஏஆர் ரஸ்மின் மற்றும் ஜே இஸ்ரி மௌலவி அவர்கள், அதேபோல் உதவி செயலாளர் எம்எஸ்எம் சலாமத் அவர்கள், நிர்வாக உறுப்பினர்கள் ஏ உவைஸ் எஸ்எச் அன்சார், என் நிகழார் ஏஆர் அஸ்வர், எம் எம் மசூத், ஏஎம் ரிலா, சுஹைல் மௌலவி, என்எஸ் முனீர், ஏ அனீஸ் மற்றும் குதுபுதீன் மற்றும் எம் சமீவுல் ஹக் இவர்களோடு பள்ளியினுடைய இமாமாக கலந்து கொண்டிருப்பவர் அஸ்லம் சாபி அவர்கள், முவாதினாக கடமையாற்றுபவர் எம் ஹசன். இவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது நாங்கள் நூரானியா ஜும்மா மஸ்ஜிதில் இருந்து இன்றைய 24வது லுஹர் பயானை நிறைவு செய்து விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். என்னுடன் முஸ்லிம் சேவையின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இஷ்பஹான் ஷாப்தீன், கலையகத்தில் அறிவிப்பாளர் பாத்திமா ரிசா ஹுசைன். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த முல்லை ஸ்கீம் மஸ்ஜிதுல் நூரானியாவிலிருந்து நேர்கள் அனைவருக்கும் சலாம் கூறி விடைபெறும் நான் முஸ்தபா மஹ்சூர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. நேர்கள் இதுவரை லுஹர் பயான் நிகழ்ச்சி